ஹலோ, வலிக்கணும் மம்மி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலை நேர வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். காலையில் இட்லி தான் ஊற்றணும். அதில் டிஃபனுக்கு இட்லியா மம்மி? காலையில் டிஃபனுக்கு இட்லி, பாலை கச்சி நீங்கள் கற்றுக்கொண்டு பின்னாடி பின்னாடி இருக்கு. இதாக இருக்கு. வலிக்கணும் மம்மி. இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? இன்னைக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். நேற்று விட்ட டைம் இப்போ இன்னைக்கு விட்டு போச்சுங்களா? இன்னைக்கு வெள்ளன 4:50 எழுந்திரிச்சு வந்துட்டீங்க. ஒரு நேரம் டயத்தை விட்டால் இன்னொரு நேரம் டயத்தை பிடிச்சிருவோங்க. ஒரு வாட்டி செஞ்சதப்ப அடுத்த வாட்டி செய்யக்கூடாதுங்கிறத. புரியுதா? இது தண்ணி பால் ஊற்றும். இந்த தண்ணி என்ன சோப்பு கூடமா இருக்கு? இல்லை, இது புது தண்ணி. நேற்று சாயந்தரம் பிடிச்சது, இது நேற்று காலையில் பிடிச்சது. அதனால 2 நேரமும் தண்ணி குடிப்பீங்களா? ஆமாம், காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி. ஒரு இடத்துல காலையில் மட்டும் தான் பிடிக்கிறாங்க. இல்லை, நான் ஒரு கூட தான் பிடிக்கிறது. ரொம்ப உடம்பு பிடிக்கிறது. ஒரு கூட தான் பிடிக்கிறது. சின்ன உடம்பா இருக்கனால காலையிலையும் தேவைப்படுது, சாயந்தரம் காலையிலையும் பிடிக்கிறது, சாயந்தரம் பிடிக்கிறது. இல்லை, இதை ஊற்றிட்டு வரேன். இங்கே உலகில் அரிசி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வலிக்கணும். இன்னைக்கு வேற எங்கேயும் பிளானிங்? இன்னைக்கு எங்கேயும் பிளானிங்லாம் இல்லை. இனிமேல் இங்கே தான் இருக்கணும். எங்கே வரோம்? கோயில் குளத்துக்கு எதுக்கும் போனாச்சு. ஒரு நாளைக்கும் ஏதாவது வேலை வச்சுருப்பீங்களா? இன்னைக்கு இது பண்ணணும், அது பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. செவ்வாய்க்கிழமை எதுவும் இல்லை. வியாழக்கிழமை தான் விளக்கெல்லாம் விளக்குவீங்களா? செவ்வாய்க்கிழமை ரெஸ்ட்டு தான். செவ்வாய்க்கிழமை ஒன்றும் பண்ணக்கூடாது, சும்மா தான் இருக்கணும். இந்த குக்கர் அடிச்சது பாரு, இங்கே இந்த தட்டில் இருக்கு பாரு. அப்படி அந்த ப்ரெஷர் வந்தது. இன்னும் உலையில் இன்னும் தண்ணி ஊற்றிடுவீங்க. ஏன்னா அது அப்புறம் பத்த மாட்டேங்குது. தண்ணி டைட்டாக நிற்கிது. அதுக்காக ஒரு டம்ளர். எதனா குக்கரில் எதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை வைக்க? குக்கரில் பருப்பு வேக வச்சுட்டேன். வச்சுட்டிங்களா? பருப்பு வேக வச்சுட்டேன். டீ வடிக்கிற வடிகட்டி டம்ளர்லாம் எடுத்துக்குவோம். சுட்டு கரண்டி, குழம்பு கரண்டிக்காக இந்த எடுத்துட்டு ஒன்றையும் தேடி எடுக்கிறதுக்குள்ளைங்க. ஆமாம், வந்த உடனே சுவிட்சு போட்ட மாதிரி அதை இடத்துல இருந்துச்சுன்னா இன்னும் சீக்கிரம் பண்ணிடலாமா? அதெல்லாம் மாடுலர் கிச்சனில் இருக்கும்போது அப்படின்னா என்ன அப்போ அவங்களுக்கு இன்னும் சமைக்க டைம் ஈஸியாக இருக்குது. ரொம்ப டைம் கம்மியாக போகணும் அவங்களுக்கு. இந்த 2 டம்ளர் இது மிச்சம் எக்ஸ்ட்ராவா? அதில் 1 டம்ளரை ஊற்றி வச்சுருவாங்க. அது அப்புறமா உங்களுக்கு? ஆமாம், நான் குடிக்கிறது இல்லை இப்போ அப்புறமா. ஏன்? வெயில் காலத்தினால? ஆமாம். நெல்லிக்காய் ஜூஸ் விட்டாச்சா? நெல்லிக்காய் ஜூஸ் விட்டாச்சு.
அது சரியாக இல்லை. அது பிபி சுகர் இருக்கவங்க குடிக்கக்கூடாது. ம் அதனால நீங்கள் தான் ஒரு ஸ்டேஜில் அது குடித்தா நல்லதுன்னு ஆரம்பித்து குடிச்சிங்க. நல்லதுதான் உடம்புக்கு. பிபி சுகர் இருக்கவங்க குடிக்கக்கூடாது, ரொம்ப குடிக்கக்கூடாது. ம் திடீர்னு ஒரு ஸ்டேஜில் நிறுத்தினது நீங்கள் தான் நிறுத்தினீங்க. எல்லாமே நானேவே யோசிச்சு நிறுத்திடுவேன். ம் அது சரியாக வராதுன்னு எனக்கே தெரியும் உடம்புக்குள்ள என்ன பண்ணுதுன்னு. அதை பார்த்து நிறுத்திடுவேன். ம் அப்படி நிறுத்துறதுதான் அது. ம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வருமா? ம் பா பொங்குது வச்சியா? ஆள் இல்லைன்னு நினச்சிச்சு போல. ஆமாம் அவங்க எங்கேயாவது போயிருப்பாங்க. ஆமாம், அதனால பொங்குது. நம்ம லைட்டாக பொங்கி கீழே ஊற்றிடுவோம். ஆமாம், அவங்களுக்கு தெரியாது. சரிப்பா, இந்த சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடு. விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், விளக்கேற்றிட்டேன். எல்லோரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. கடவுளை எல்லா தெய்வங்கள்ட்டையும் வேண்டிக்கிறது. நாங்கள் சாமி கும்பிடலாம். இந்த லாஸ்ட்ல இருக்கு இது ரெண்டு என்ன சாமி? இது இது வந்து படப்பு வீட்டு சாமி. இது வந்து பிள்ளையாரு. பிள்ளையார்ல எத்தனை வெரைட்டி இருக்குல்ல? ஆமா, இது வந்து இதுல கொடுத்தாங்க அன்னைக்கு வெக்காளியம்மன் கோயில் எல்லாமே. அந்த சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அந்த வாங்கிட்டு வர லெமனை சாமிக்கு வேஸ்ட் ஆகாம எதுவும் பண்ணக்கூடாதா? சாமிக்கிட்ட வைக்கணும். சரி, வாங்கிப்போம். கோயிலேருந்து கொண்டாடுற லெமனை சமைக்க விடக்கூடாது. இல்லை, நான் என்ன கேட்குறேன், சாமிக்கே எதுவும் பண்ணி கொடுக்கக்கூடாதா? சாமிக்கு என்ன பண்ணுறது? அதில் எதுவும் பண்ணக்கூடாது. அது அப்படியே வச்சு காஞ்சி போயிடும்ண்ணா. ஆமாம், மகாலட்சுமி தாயி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பிள்ளையாரப்பா கடவுளே, எல்லா தெய்வங்களும் நல்லா சேர்க்கலுங்க கடவுளே. எங்கள் எல்லாருக்கும் நல்லா சேர்க்கலுங்க கடவுளே. இந்த தேங்காய் நல்லா இருக்கா இல்லையான்னு டவுட்லேயே வாங்கினீங்கல்ல? அது உடைக்கும். அது உடைச்சு பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கிறதா இல்லையா. வெளுத்து நீட்டு டீ போட்டுரும். மம்மி, நீங்கள் சமையலுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய்க்கு வெங்காயம் தக்காளி நறுக்கணும். இது கேரட்டு முட்டைக்கோசு பொரியல். கேரட்டும் முட்டைக்கோசு இருக்கா? பொரியல். அவன் முட்டைக்கோசு அடியில் இருக்கு. இதாக இருக்கு வரும் முட்டைக்கோசு, அது பொரியல். வெண்டைக்காய்க்கு தக்காளி வெங்காயம் நறுக்கணும். நேற்று நறுக்கு நீங்கள் முடிக்க முடியல? நேற்று நறுக்க முடியல. தக்காளி வெங்காயம் எங்கேயே கிடக்கு. யாராவது நறுக்கி வச்சுருந்தானே ஈஸியாக சமைச்சிடலாம். நறுக்கிறது பெரிய வேலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நறுக்கிட்டா சமைக்கிறது ஈஸி, நறுக்கிறது பெரிய வேலையா. நறுக்கிட்டா சமைக்கிறது ஈஸி. சரி, நறுக்கிட்டு வருவானுமே. டீ
டீயை வடிகட்டிடுவேன். இன்னைக்கு பழைய கரண்டியை கொண்டாந்துட்டீங்க போல. பழைய கரண்டியா வடிகட்டியா? ஆமாம், எது கைக்கு கிடைக்குதோ அதே. இதுவும் நல்லாதே வடிகட்டோம். இதுவும் நல்லாதே வடிகட்டோம். அந்த இட்லி துணி மாதிரி வலிக்கணுமா, இட்லி துணி வடிகட்டி இது மாதிரி. ஆமாம், இதுவும் வடிகட்டும் நல்லா. டீ இந்த ரெடி ஆச்சு. வலிக்கு நம்ம காய்கறி அந்த பிளேஸில் போய் தானே இருக்குவீங்களா? இங்கே நறுக்க? ஆமாம், அங்கே தான் இருக்கணும். அங்கே நறுக்கினா சீக்கிரம் நறுக்கலாம். இங்கே நறுக்கினா பொழுது முடிஞ்சு போயிடும். ஏன் வாசிச்சுப்படி அங்கே தான் நறுக்கணுமா? ஆமாம். இந்த டீ ஃப்ரெண்ட்ஸ், டீ 2 பேருக்கும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் சமைக்கல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நறுக்கி சமைக்க போகிறேன், கழுவி சமைக்கல பார்க்கலாம். இப்போ என்னம்மா பண்ண போகிறீங்க? இந்த வெண்டைக்காயை கொஞ்சம் எண்ணெயில் விட்டு வதக்க போகிறோம். வலுவிலுந்து இருக்கும் இல்லைன்னா, அதனால எண்ணெயில் விட்டு வதக்கிட்டா இது குறைச்சிருமா? வலுவிலுக்கு போயிடும். வெண்டைக்காயை போட்டு வதக்கலாம். பிஞ்சு வெண்டைக்காய் தானே பார்த்தாங்க நீங்கள்? பிஞ்சு வெண்டைக்காய் அது வலுவிலுந்து இருக்கு. வெண்டைக்காயோட தன்மையே தானே. செஞ்சா இருந்தாலும் முத்தினதாக இருந்தாலும் அதோட தன்மையே அது. வெண்டைக்காயெல்லாம் ரொம்ப நாள் காயாமல் இருக்கணும்னா என்னமா பண்ணணும்? அதெல்லாம் காஞ்சி போயிடும் வெண்டைக்காயும். எப்படித்தான் வச்சாலும் எப்படி தான் வச்சாலும் தட்டில் குடிப்பிச்சு. வெண்டைக்காய் தாளிச்சு விட்டுட்டாங்க. குழம்பு தாளிச்சு விட்டார். இப்போ என்ன குக்கர் எடுக்கிறது இல்லையா? குக்கர் எடுக்கணும். வந்தாலே எடுத்து தான் எடுத்துட்டேன். குக்கர் எடுக்கணும். தாளிக்கிற வெட்டி கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், 2 கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். சட்டி எப்படி போகுது? தக்காளி வெங்காயம், தக்காளி, நல்ல சூடாகிடுச்சுன்னா வாசனை சூப்பராக இருக்கும். இந்த ஒரு துவையல் ஆல்பம்ல கெட்டி துவையல், அதில் இந்த இது போட்டுருப்பாங்கல்ல கடுகு, அந்த மாதிரி நல்ல வாசம். அது கெட்டி துவையலுக்கே உண்டாகுது. என்ன பண்ணுறோம்னா, இதுக்குள்ள பருப்பு இருக்குள்ள, இதில் குட்டி வேக வச்சிடும். பருப்பு பாரு நல்லா வெந்துச்சு. பேச்சும் பருப்பு ஆனால் நல்லா மையவே மாட்டேங்குது. இப்படிதான் வேகுது. வெங்காயம்
அதெல்லாம் அதில் அதில் வேகணும்ல. ஒரு சட்டியாக மாற்றி விட்டாச்சு. ஆமாம். அது மேலே வெண்டைக்காயும் போடணும். வெண்டைக்காயும் போட்டாச்சு, வேகட்டு. தண்ணி ஊற்றணுமா? இல்லை, தண்ணி போகணும். புதுக்கோடம் இதுன்னு சொன்னீங்க. புதுக்கோடம் அது கண்ணி வரலன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக பழைய குடத்திலே யூஸ் பண்ணுங்க. விசில் வரட்டும், அந்த உப்பு புளி ஊற வச்சுக்கலாம். சரி, புளி கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புளி எல்லாத்துக்கும் ஒரே அளவா? மீனில் கூட கூட குறைச்சி, புளி குழம்புக்கெல்லாம் கூட, இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் குறைச்சி. நீங்கள் என்ன டீ குடிக்கலையா? குடிக்கிறேன், வரட்டு, ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த மாதிரி குட்டி தட்டு இந்த பாலுக்கு மூடலாம். அதெல்லாம் யார் உங்கள் அம்மா வீட்டில் வச்சதா? தெரியல, இங்கே இருந்துச்சு, அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அதுக்கு தோசை ஊற்றுற மிளகாத்தூள் இதுல இருந்து எடுக்கணும். இதானே புது மிளகாத்தூள் நீ பார்த்தது? ஆமாம், மிளகாத்தூள் வைத்திருக்கும் வாளி. உப்பையே அதோட வச்சிருக்கேன். ஏன் அதோட வச்சா தான் நல்லதா? இதுல வைக்கிறது சீக்கிரம் வண்டு வந்துருதுடா. இதுல வைக்கிறது மண் வந்துடா. மிளகாத்தூளுக்கு ஒரு தண்ணி டப்பா தான் எடுக்கணும். தண்ணி டப்பா தான் எடுக்கணும். இப்போதைக்கு அதில் போடுங்க. இப்போதைக்கு இதில் தான் போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி டப்பா தான் எடுக்கணும். ஓம் நம சிவாய. அதனே இன்னைக்கு இவ்வளோ சொல்ல ஆஃப் பண்ணிங்க. பண்ணிட்டு நேரம் ஆயிடுச்சு, 1/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். லீவு நாளில் தான் 8 மணிக்கு சூரிய பகவான் வருவார். இன்னைக்கெல்லாம் சூரிய பகவானை பார்க்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் எழுந்திரிச்சிடறோம். அவங்க வீட்டில் லைட் எரியுது வேறு. அவங்க வீடுலாம் அவங்க எழுந்திரிச்சிருவாங்க, அவங்க எழுந்திரிக்கல பிள்ளைய. வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு 5 மணிக்கு போகணும்ல. இருந்திருக்கு. புளியை கரைத்து ஊற்றி கொள்ள வேண்டும். புளியை கரைச்சி ஊற்றி வச்சுன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இந்த புதுத்தூளில் போடுவோம். புதுத்தூளில் செஞ்சால் டேஸ்ட் எப்படி இருக்கும்? புதுத்தூள் நீங்கள் கடையில் பாக்கெட்டில் இருக்க மிளகாத்தூள் வாங்குறது இல்லை? அது நல்லா இருக்காது? அதில் நல்லாவே இருக்குது. மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் விட்டேன். கடையில் மசாலா ஐட்டம் வாங்க பிடிக்காத வரைக்கும் நம்ம அதேமாரி இந்த புளியோதரை ரைஸ் பவுடரு, எலுமிச்சை அதெல்லாம் வாங்க மாட்டேன். இட்லி ஊற்றலாம். வெந்துச்சுன்னா இட்லி ஊற்றலாம்.
இன்னைக்கு அளவு தண்ணி சரியாக இருக்கா அதுக்கு? நேற்றையும் கம்மியாக இருந்துச்சா? இல்லை கேட்டேன், தண்ணி 2 டம்ளர் ஊற்றுனீங்க. இல்லையே. இந்த வார பொழுது விடியிட்டுது, கொஞ்சம் கொஞ்சம் பல பலன்னு தெரியுதா? தெரியுதா? மரத்துக்கிட்ட விடிஞ்சுக்கிட்டு வருது. 6 மணி ஆச்சுன்னா இருட்டிடும் நைட்டு. ஆமாம், காலையில் 6 மணி. காலையில் 6 மணின்னா பொழுது விடிஞ்சிருது. ஆனால் வேறு நாட்டெல்லாம் வேறு மாதிரி. ஆமாம். சரி, முட்டைக்கோசு வேணா தரக்கி விட்றேன். முட்டைக்கோசு வேணா தரக்கி விட்றேன். வலிக்கு நம்ம எத்தனை நாட்டுக்கு போயிருக்கீங்க? எத்தனை நாட்டுக்கா? நான் எந்த நாட்டுக்கு போனதில்லை. கேரளா தெரியும். அது நாடு இல்லையா? நாடு இல்லையா? வேறு நாடெல்லாம் போனது. வேறு எந்த நாடும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா? இங்கே இந்தியாவே போதுமா? இந்தியாவே போதும். கனடாலாம் போய் பார்க்கலாம்னு. குளிராக இருக்கும், ஐஸ் பாராக இருக்கும். ஆமாம், கனடாவெல்லாம் குளிராது. அங்கெல்லாம் ஐஸ்குள்ளே தான் எழுந்திரிச்சு ஓடணும். ஸ்வெட்டர் எந்நேரமும் போட்டுக்கணும். முட்டைக்கோஸ், கேரட்டும் பொரியல். அதில் கேரட் எத்தனை எடுத்துருக்கீங்க? உப்பு போடணும். இதுக்கெல்லாம் நைஸ் கொடுக்கணும். முட்டைக்கோசு கேரட்டு மிக்ஸிங் யார் மம்மி கற்று கொடுத்தா? நல்லா இருக்கும். ஹோட்டலில் எல்லாம் வைப்பாங்க. சித்திரமாவில் சமைப்பேன். நல்லா இருக்கும். சித்திரமாவெல்லாம் சமையலுக்கெல்லாம் எத்தனை ஆளுகள் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் மருமக நட்டி இருக்கும். அவங்க இப்படிலாம் சமையலுக்கு எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே அதுக்கு ஹெல்ப்புக்காக இருக்கு. எடுபடி வேலை பொறுமையாக பண்ணணும். பொறுமையாக பண்ணணும். வெஞ்சனை நறுக்கி தர்றதுக்கு ஆள் இருந்தா அடுப்புக்கிட்ட பண்ணுறது ஈஸி தானே? ஆமாம். கரண்ட் வந்தாங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுமா? இதில் வேகாது. குக்கரில் போட்டால் தான் வேகும். குழம்பு இறக்கி குழம்பு வச்சுட்டு குக்கரில் போட்டால் தான் வேகும். இது சரியாக வேகாது. வேக வைக்கணும்னா குக்கர் தான். அதுதான் ஒழுங்காக வேகும். இன்னும் போகுது ஆகும். தேங்காய் தெரியுது பாருங்க. அப்பா காணுமே நினைச்சு. தேங்காய் நல்லா இருக்கு, பரவாயில்ல. வெளியே நம்ம தேங்காயில் என்னென்ன பண்ணுவோம்? தேங்காய் இந்த இதுக்கு பொரியலுக்கு
இது 3 தேங்காய் போடணும். அப்போ தான் டேஸ்ட். ஆமாம். தேங்காய் திருவுறதுக்கான ஆயுதம். ஆமாம். இந்த ஆயுதம் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு. தேங்காய் திருவுறது மட்டும் ஈஸியாக எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டேங்குது. அது கண்டுபிடிச்சாலும் அந்த தேங்காயிலேருந்து சரியாக வரமாட்டேங்குது. மற்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. பொம்பளைக்கு வேலை ஈஸியாக இருக்குது, இதை மட்டும் கண்டுபிடிக்க மாட்டேன். எவனாவது கண்டுபிடிச்சாங்கன்னா சரி. அது திருவிழா வர்றதுக்காக அது தேடி தானே ஆண்டிருக்கு. அடிப்பிடிச்சிடும் புளியை விட்டோம்னா. சிம்லா நினச்சிக்கோங்க. ஒரு நேரம் அந்த அடுப்பே ஃபாஸ்ட் ஆகிடுது. நம்ம தேவைப்படும் நினைக்கையில் ஃபாஸ்ட் ஆகிடுது. தேங்காய் இந்த வருஷம் காய்ப்பே இல்லையா, அதனாலதான் இவ்வளவு விலை. அதனாலதான் எல்லா இடத்துலையும் ரேட்டு. 30 ரூபாய்க்கு கம்மியாக தேங்காயே இல்லை. 30 ரூபானே லாஸ்ட் விலை, இல்லைன்னா 50 ரூபா. அன்னைக்கு அவர் சொன்னார்ல கடையில், அந்த நடுத்தரமான காயில் 50 ரூபா. 50 ரூபாயா? நம்ம ஒரு அர்ச்சனையே 50 ரூபாய்க்கு வாங்கினதில்ல. அப்போ அர்ச்சனை எவ்வளோவா இருக்கும் மொத்தமாக? 60 ரூபாயா தேங்காயா? 70 ரூபாயா? இல்லை, அர்ச்சனைக்கு அத்தை பெரிய தேங்காய் வைக்க மாட்டாரு, கொஞ்சம் சின்ன காய்தான் வைப்பாரு. போதும் தேங்காய். தேங்காய் எப்படி மம்மி பார்த்து வாங்கணும்? தேங்காய் ஆட்டி பார்த்து வைக்கணும், தண்ணி ஆடணும். அதே சமயம் சவுண்டு நல்லா நின்று கேட்கணும், அப்போதான் முத்தலாக இருக்கும். முத்துன தேங்காய் தான் வாங்கணும். ஆமாம், சமைக்கிறதுக்கலாம் தானே இருக்கு. மற்றதெல்லாம் இலசா வாங்கணும்னு சொல்கிறீங்க. தேங்காயில் இலசா வாங்கினா ஒன்றுக்கும் ஆகாது, சமைக்கிறதுலாம் ஆகாது. புளியை ஊற்ற போகிறோம். புளி ஊற்றணும். நல்லா கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றுவோம். நல்லா இருக்குன்ட்டு தலையை கம்மியாட்டுறீங்க. தக்காளி இங்கே நிறைய போட்டாவே எந்த சமையலும் நல்லா இருக்கும். அதான் அதில் உள்ள ட்ரிக்கே. அப்போ எல்லாத்துக்கும் தக்காளியை போட்டு விடுங்க. சாதத்துக்கும் தக்காளியை போட்டு விடுங்க. கொஞ்சம் உப்பு பத்தல. நீ வேற உப்பு உப்பு. கருவேப்பிலை எடுத்தா நீடா? கருவேப்பிலை எடுத்துட்டு வரலையே. கருவேப்பிலை போடும், கொதிக்கட்டும். சோறு வெந்துட்டு முட்டைக்கோஸ் வந்துடுச்சா இல்லை எப்படி? முட்டைக்கோஸ் இன்னொரு வாட்டி குக்கரில் போடணும். சோறு வந்துடுச்சு. முட்டைக்கோஸ் குக்கரில் போடணும். இட்லி அதில் ஊற்றுறேன்னா ஊற்றி இட்லி ஊற்றணும். அது ஒரு செகண்டில் முடிஞ்சிடும். இட்லி ஊற்றுடும்.
நான் போயில் எடுக்கணும் நீ அது. இட்லி சட்டி ரெடி ஆயிடுச்சு. குழம்புங்கிட்ட டப்பா டப்பா டப்புன்னு குடிக்கிறாள். இது கருவேப்பிலை போட்டு எடுத்தே இந்தாங்கன்னு வச்சுக்கி. இதுக்கு 2 கருவேப்பிலை. ஒரு தட்டு கவுக்கிறதுக்கு சொத்து இதுன்றது வைக்கிறதுக்கே இடம் இல்லை. அதுக்கு சந்த காய்கறிகள் இருந்துச்சு. அப்புறமா வைக்கணும். கேரட்டு கொஞ்சம் சிம்பிள். இட்லி தண்ணி போட்டாச்சு. இட்லி ஊற்றலாம். மாவு ஆல்ரெடி பிளான்டாக ரெடி ஆகிடும். ஆனால் டிஃபன் இல்லைன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் இல்லைன்னா அவ்வளோதான். ஏன் சாதமே சாப்பிட முடியாது. சாதமே சாப்பிட முடியல. இந்த பற்றி இட்லி மாவு இப்போ சாப்பிட்டாயிடுச்சு. நேற்று எப்படி ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்துச்சு. பொங்கிடுச்சு. ஏழு குழியம்மா. 7 குழினா ஒரு நட தள்ளோம்னா ஒரு ஆள் சாப்பிட்டு மீதி இருக்கும். என்ன? ஆமாம். இதே 5 குழினா சிரமம். 7 குழி பரவாயில்ல. குழம்பு எதுலையாவது சட்டியில் ஊற்றணும். இந்த 2 சட்டிலையும் ஊற்றுவேன். இந்த சட்டிலையும் இந்த சட்டிலையும் ஊற்றுவோம். நீ வாட்டுக்கு மூந்துட்டியா தண்ணி? இல்லை, நோக்கணும். இந்த குழம்பு ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் கட்டு ஊற்றி சாதத்தில் உண்மையில் என்ன பண்ணுறோம்னா இதை தூக்கி அதில் கொட்டுறோம். கொட்டுறோம் அதே வேகும். வெந்தால் தானே சாப்பிடலாம். முட்டைகோசு நல்லா வேகிறதுக்காக வேண்டியதே போட்டுறேன். சொல்லுவா மூடுனா கலர் போயிடும்னு. மூடி போட்டு வேக வச்சா அதோட காய்கறியோட தன்மை போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர். அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம். நாங்கள் வாடி எங்களுக்கு சுலபத்தை தான் நாங்கள் பார்க்க முடியும். லேசாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினாதே அடி பிடிக்காம இருக்கும். தேங்காயை கடைசி போடுவீங்களா இப்போயே போட்டுருவீங்க? கடைசி தான் போடணும். இப்போ இந்த வேக வைக்கல எப்பவுமே தேங்காய் போடக்கூடாது. அப்புறம் தேங்காயும் சேர்ந்து வந்துடும். ஆமாம். விசில் போட்டு லேசாக தண்ணி குடிச்சிருக்கேன். சோறு வடிச்சாச்சு. இந்த இட்லி ஊற்றியாச்சு. சட்னி எதாவது பழைய சட்னி இருக்குது அதே வச்சுக்கலாம். இல்லைன்னா சாம்பார். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உப்பு போட மாட்டேங்குது. இப்படி தான் பண்ணாலும் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் வாங்க. ஆமாம் ஆமாம். இந்த 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 காய்ச்சிருக்கு. இங்கே காட்டுங்க. இந்த இந்த
நல்லா இருக்கு. கத்திரிக்காய் காய்ச்சிருக்கேன். குட். வேறு இதுலேயே எந்த இதுலேயும் இருக்குடா பிஞ்சு. இந்த இது ஒன்று, அந்த அது ஒன்று, 3 காய் எடுத்து கட்டுனது. இந்த பாரு, இந்த 3 வேறு இது இல்லை. இல்லை அதில் இந்த இதுலேயும் இருக்கு. இருக்கா? இந்த 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 பாரு, இருந்து பாரு. இந்த இது திக்காக இருக்குண்ணே. திக்காக இருக்குது. வயலட்டு அதெல்லாம் கொஞ்சம் திக்காக இல்லை. பூ பூத்துச்சுனாவே அதிலே காய் வந்துடும் போல். பரவாயில்ல. இது பாருங்கள் கைஸ், நாங்கள் செடியெல்லாம் எப்படி வெட்டி வச்சுருக்கோம். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வலிக்கணுமா? முதல் கத்திரிக்காய் காய்க்கிறது பார்க்குறோம். கத்திரிக்காய் காய்ச்சது உங்களுக்கு எப்படி இருக்குது? நீ கத்திரிக்காய் காய்ச்சி சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 10 ரூபாய்க்கு வாங்க முடியாமல் இல்லை, 10 ரூபா 20 ரூபாய்க்கு. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம கையால் வச்சு காய்ச்சி அதை பறிக்கிற சந்தோஷமே பெரிய சந்தோஷம். நம்ம குழந்தைங்க மாதிரி இது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சமைப்போம். சாமிக்கு ஃபஸ்ட்டு காய் வச்சுட்டு. சாமிக்கு இந்த காயெல்லாம் எப்படி வைக்கிறது? வைக்க மாட்டோம். பழங்கிழமாக இருந்தால் சாமிக்கு வைக்கலாம். அப்படியே பாருங்கள் கைஸ், மல்லிகைப்பூ. இல்லை, நான் வந்து பூவை பறிச்சுட்டு வரேன்.